பேர் சித்திக். சத்தமா என் பேர் சித்திக். எஸ்கே சித்திக்னு ஏன் போட்டிருப்போம், படத்தில் போட்டிருப்பேன். ஏன் எஸ்கே சித்திக்னா சிவகார்த்திகேயன் ரசிகர் மன்றத்தோட திருச்சி மாவட்ட தலைவராக நான் இருக்கேன். நானும் இவரும் 10 வருஷமாக டைரக்ஷனுக்காண்டி ட்ரை பண்ணி தான் வந்துட்டு இருந்தோம். அப்போவே சொல்லிட்டேன், நீங்கள் படம் எடுத்திங்கன்னா நான் தான் பாட்டு எழுதுவேன்னு. இதில் ஒரு 2 பாட்டு எழுதியிருக்கேன். ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் எல்லாமே நாங்கள் தான் பார்த்தோம். அவர் தான் ப்ரொடக்ஷனும் பிரேக்கிங் மைண்ட் பிக்சர்ஸோட இதோ அவர் தான் பார்த்துக்கிறாரு. டைரக்ஷன் ப்ரொடக்ஷன் எல்லாமே சேர்ந்து நாங்கள் தான் பார்த்தோம். சிவகார்த்திகேயன் வந்து என்ன சொன்னார் ட்ரைலர் பார்த்துட்டு? உங்களுக்காக வந்தாரா, டேரக்டராக வந்தாரா, இல்லை வந்து நடிகருக்காக வந்தாரா? இல்லை, அவருக்கு தெரியாது. யாதும் அறியான்னு ஒரு டீம் வருதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அவருக்கு தெரியாது யாதும் அறியான்னு ஒரு டீம் வராங்க பார்க்குறதுக்குன்னு மட்டும்தான் அவருக்கு தெரியும். உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தாரு. அதுக்கப்புறம் என்னையும் பார்த்தாரு, எல்லாரையும் பார்த்தாரு, எல்லாத்துக்கும் விஷ் பண்ணார். அங்கேயே உட்காந்து பாட்டையும் பார்த்தாரு, ட்ரெய்லரும் பார்த்தாரு. ட்ரெய்லரில் வந்து ஒரு இயர் வச்சு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா துப்பாக்கியை வந்து விஜய் வந்து எஸ்கேட கொடுப்பாரு, அது வந்து ட்ரோல் ஆச்சு. அடுத்து தளபதி விஜய்னு சொல்லிட்டு ஸோ வந்து அந்த சீன்லாம் உள்ளே வச்சிருக்கீங்களா ஏதாவது? அதனால தான் அவர் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் காட்டுனீங்களா? இல்லை இல்லை இல்லை, அந்த மாதிரி கிடையாது. இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. அவர் வந்து இப்போ நாங்கள் வந்து 10 வருஷமாக கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். நிறைய லாஸஸ் எங்களுக்கு இருந்திருக்கு. ஃபினான்ஷியல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் நிறைய கஷ்டப்பட்டு வந்ததுனால அப்படி வந்த ஒருத்தர் வந்து எங்களை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணும்போது அது எங்களுக்கு இன்னும் ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முயற்சி பண்ணோம். மற்றபடி ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்களும் இங்கே எதுவுமே இல்லை. ஆனஸ்ட்டாக நாங்கள் வந்துட்டு அவரோட அன்புக்காக தான் போனோம். விஜய்க்கு ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? 2026 அவர் தான் வந்து முதலமைச்சராக போட்டு காட்டியிருக்கீங்க. அது இல்லாமல் இலவசமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. அது யாரால? ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அதுக்காகவா? இல்லை, அப்படின்லாம் இல்லை. ஒவ்வொரு சிஎம்ஏ வந்து ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, அப்படி அவர் வந்து புதுசாக பண்ணால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவர் பண்ணான்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவாக தான் பண்ணோம். நான் வந்து டேரக்டர் சொல்கிறபடி நடிச்சு கொடுத்துருக்கேன். காட்டியிருப்பாங்க. நான் கொஞ்சம் யோசித்தேன், அப்புறம் நான் இப்படி பத்திரிகையில் இருக்கேனே என்ன இப்படி இப்படி கொஞ்சம் யோசித்தேன். அப்புறம் நான் வந்து டேரக்டருக்கு அடாப்ட் ஆகி சரி பண்ணுவோம், படம் தானே அப்படின்னு சொல்லி நானும் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம சேனல்ல கூட பாத்தீங்கன்னா அவர் சப்போர்ட்டா போட்டுருக்கோம், அகைன்ஸ்ட் எதுவுமே போட்டதே கிடையாது. கண்டிப்பா. ஒருவேளை அந்த சப்போர்ட்லாம் பண்றீங்க? அப்படி இல்லை இல்லை, அதாவது சப்போர்ட் அகேன்ஸ்ட்ங்கிறத தாண்டி அது நாங்கள் ஸ்டோரியாக எழுதும்போது அது 2026 நடக்க வேண்டிய ஒரு கதையாக நாங்கள் போட்டிருக்கீங்க. அதான் 2026 நடக்கிறத நாங்கள் ஸ்ட்ராங்காக அவங்ககிட்ட ஒரு நம்பகத்தன்மையோட கொடுக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான். அப்படிலாம் இல்லை, படம் வருதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். படம் வரலான்னு ஃபர்ஸ்ட் படம் முடிச்சு விட்டு போயிடாது. இதெல்லாம் வந்துட்டு இல்லை அதுதான் அதாவது ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு எல்லாருக்கும் எல்லா டேரக்டர்ஸுக்குமே ஒரு சினிமாவில் ஒரு அச்சீவ்மெண்ட்னா ஒரு படம் பண்ணணும், அஜித் வச்சு படம் பண்ணணும், விஜய் சார் வச்சு படம் பண்ணணும் இருக்கும்ல. அந்த மாதிரி எனக்கும் ஒரு கனவு இருந்தது. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 69வது படத்தோடு அவர் அதுக்கப்புறம் நடிக்க மாட்டார் அப்படி சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணால் இப்போ 67 68 போயிட்டுருக்கு, ஒரு 80 90 பிடிச்சிருவோம் அவரை எப்படியாவது, அவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கும்போது படமே நடிக்கலைன்னா அப்போ எப்படி ஃபேன் பாய் சமம் பண்ணுறது, அப்புறம் நம்மளும் அட்லி மாதிரி என்னைக்கு ஆகுறது அப்படின்னு ஒரு தாட் இருக்கும்ல. அப்போ சரி நடிகராக நடிக்கலை, அப்போ ஒரு அரசியல்வாதியாக அவரை நம்ம படத்தில் வச்சுருவோம், ஃபஸ்ட்டு படத்தில் வச்சுருவோம். அப்போ எல்லாரும் ஒரு கூட்டம் எதிர்பார்க்குறாங்கல்ல, அந்த கூட்டத்துக்கான ஒரு விஷயமா நான் வச்சேன். பார்த்தோம். ஓகே சரி சார், த்ரில்லர் ஜானர் தான் சார் இது ஃபுல்லாக. அதாவது சிங்கிள் ரூம் த்ரில்லர்னு சொல்லிக்கலாம். ஒரு பங்களாவுக்கு போகிறாங்க, அங்கே என்ன நடக்குது அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம். இது கதைப்படி கொல்லிமலையில் நடக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம் சார். அது வந்துட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தெரியும், நாங்கள் கொஞ்சம் டீசெண்டாக தான் மேக்கிங் பண்ணியிருந்தோம். பெட்ரூம் சீனில் ஹீரோயினும் இவ்வளோ கேப்பில் தான் இருப்பாங்க, நம்ம விஷுவலில் தான் இப்படி காமிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டீசெண்டாக தான் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாங்க, மேக்கிங் அப்படி தான் எடுத்தோம் சார். தமிழ்நாட்டில் தானே சார் கொல்லிமலை இருக்குது. சென்னைக்குள்ளையா?
சார் அது எப்படி சொல்கிறதுனா ரொம்ப கதையோட ஒன்றி போன ஒரு காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி. இப்போ சிட்டிக்குள்ளே பெருசாக ஹாரர் அந்த மாதிரி நம்ம ஒரு நம்பகத்தன்மை வேணும்ல சார், அதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணோம். ஹீரோ சார், நீங்கள் தினமலர் ஃபேமிலியிலேருந்து ஃபஸ்ட்டு நடிக்க வந்தீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க? எனக்கு ரொம்ப வருஷமாகவே எனக்கு இந்த ஃபீல்டு மேலே ஒரு இது இருக்குது, ஒரு ஃபேஷன் இருக்குது. நான் படித்தது எலக்ட்ரானிக் மீடியா. ஸோ நான் வந்து படிக்கும் காலத்துலேருந்தே நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுப்பேன். அப்புறம் நிறைய இதில் சின்ன சின்ன இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் நம்ம இந்த ஆஃபீஸ் ஒர்க்கு அது இது இருக்கிறதுனால நான் அப்படியே அதுலேயே நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு இவர் அறிமுகமானார். ஸோ அப்போது வந்து இவர் நிறைய வெப் சீரிஸ் பண்ணியிருக்காரு. அது சம்மந்தமாக நான் வந்து பேசும்போது அப்போ என்கிட்ட சொன்னார், என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது சார், முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களோட ஆம்பிஷன் நீங்கள் இது கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னார். சரி நாங்கள் வந்து கதை சொல்லுங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் சொல்லும்போது அவர் நரேட் பண்ண விதம் எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் கொடுத்து உங்களால் பண்ண முடியும் சார், நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு தைரியத்தை பண்ணி நடித்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நம்ம ரைட்டிங் டேபிள் இருக்கும்போது ஒரு நியூஸ் வரும், நம்ம கேரி பண்ணி எப்படி நம்ம கொடுக்குறோமோ அதான் நியூஸாக கன்வே ஆகும். கண்டிப்பா சரிங்களா? அப்போ வந்து அந்த சீன்லாம் சொல்லும் போது முன்னாடி சொன்னார் இந்த சீன்லாம் வரும்ன்ட்டு. ஏன்னா வந்து விஜய் மேட்ரு வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து சிவா எஸ்கேவை கூப்பிட்டு வந்துட்டாரு. பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் டீம் மாதிரி தான் தெரியுது எனக்கு. அப்படிலாம் அவர் ஏற்கனவே பக்காவாக ஸ்கிரிப்ட் வச்சுருந்தாரு. அதை நான் ஃபுல்லாக தரவாக படித்து அதுக்கப்புறம் சில டவுட்ஸ்லாம் அவர்கிட்ட கேட்டு அதை எனக்கு நரேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நானே ஓகே பண்ணேன். விஜய்க்கும் நான் சொன்னேன், சரி இதெல்லாம் மானதான் இதாக ஆகிடக்கூடாது, நம்மளும் பத்திரிகையில் இருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் இல்லை போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சு தான் அப்புறம் சரி இது பண்ணேன். சார் இதில் எங்கேயுமே தவறாக ஒன்றும் நம்ம சொல்லலையே. இல்லை அவர் யோசிக்கிற அளவுக்கு நான் அதான் நீங்கள் விஜய்க்கு சப்போர்ட்ன்ற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிட்டோம்ல. நீங்கள் வந்து ஒரு தினமலர் ஏற்கனவே நீங்கள் டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக இருக்கீங்கன்னு ஒரு பேச்சுக்கு, இப்போ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணும்போது அந்த இமேஜ் கிரியேட் ஆகிடலாம். நம்ம வந்து படத்துக்கு தேவையான விஷயங்கள் தான் நம்ம காட்டியிருக்கோம். இதில் நம்ம யாரும் சப்போர்ட்டு கிடையாது சார். இவர் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் சார் இவர் தினமலர் இதுக்கு சம்மந்தம். நான் வந்து தினமலர்னே நடிக்கவில்லை, நானும் ஒரு புதுமுக நடிகர் அவ்வளோதான். வேறு இதில் என்னோட பிராண்ட் நேமே இல்லை. இந்த கதைக்கும் அவரோட பிராண்டுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் வந்து இவர் சொல்கிறபடி அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் என்ன தெரிஞ்ச லெவல் நான் நடிச்சிட்டேன். அப்பா கிட்ட சொன்னீங்களா இந்த சீன்ஸ்லாம் வருது? அப்பா என்ன சொன்னாரு? அப்பா அம்மாவும் பயந்தாங்க, ஏன்னா நம்ம இப்படி இருக்கோமே, எதாவது முடியுமா ஒன்றால் அப்படின்னு. நான் சொல்லிட்டேன், டைரக்டர் சொல்கிறபடி நான் பண்ணுறேன், அவ்வளோதான். என்னோட நடிப்பு திறமை வெளி வரும் இதனால். நீங்களே பார்த்து அப்படில இப்படி பண்ணியிருக்கானேன்னு சந்தோஷப்படுவீங்கன்னு சொன்னேன். அவங்களும் சரி கேரியான்ட்டாங்க. அப்புக்குட்டியை வந்து துப்பாக்கி வச்சு சுடுறாரு. யாரை சுடுறாரு? பேய சுடுறாரா இல்ல வேற யாரை சுடுறாரு? அது நீங்க பாப்பாரு யாரை சுடுறாங்கிறத விஷுவல்ல நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம். ஹீரோவை தான் சுடுவார். என்னதான் சுடுவாரு? ஆமா, ஆனா சாக மாட்டார். அது எனக்கு தெரியாது. அது தெரியாது, நீங்க படத்துல பாருங்க கண்டுபிடிச்சுக்காங்க. படத்துல அந்த விஜய் சீன் வந்து ஒருவேளை சென்சார்ல கட் ஆகுதா எப்படி? அது ஃபுல்லா வருதா எப்படி? இல்லை சார், நாங்கள் எதுவுமே தவறாக வைக்காததுனால எங்கேயுமே எங்களுக்கு கட் இல்லை சார். ஆல் கிளியர். சரி, இந்த இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுற ஆள் வந்து தாவேக தலைவர் தான். அவரோட ட்ரைலரை காமிச்சு அவர் ட்ரைலர் காமிச்சு மாதிரி ஐடியா சார். இதை நாங்கள் ப்ரொமோஷனுக்காக பண்ணாததுனால அந்த முறையில் நாங்கள் எதுக்குமே முயற்சி பண்ணலை. இல்லை அப்படி முயற்சி பண்ணல. இது நாங்கள் மனசு திருப்தியோட எனக்கு பிடிச்சதுனால தான் நான் வச்சேன். அதாவது இதில் இந்த 2026 வேறு எந்த மேட்டர்னாலும் வச்சுருக்கலாம். பட் நான் பேசிக்காகவே சின்ன வயசுலேருந்து ஒரு மோட்டிவேஷனாக அவரை எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணுறது உண்டு. ஸோ அதனால நம்ம ஃபஸ்ட்டு படத்துலையும் ஆமாம் சார். ஆளுங்கட்சி வந்து டிஎம்கே தான். சரிங்க சார். அவங்க எதிர்த்து திரையரங்கத்தில் வந்து இந்த படத்தை வெளியிடுவாங்கங்கிற எந்த அளவுக்கு நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணுறீங்க சார்? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை சார். ஒரு சின்ன விஷயம் சார், அதை நீங்கள் இவ்வளோ பெருசாக சொல்கிறீங்க. அப்படிலாம் இல்லை, அந்த மாதிரி எதிர்க்கணும் அப்படிலாம் இது பண்ணல சார். அதே மாதிரி சுயநலமாகவும் எதுவும் பண்ணலை. இதை விரும்புகிறவங்களும் இருப்பாங்களே, எல்லா படமும் எல்லாருக்கும் பிடிக்காது. இந்த படம் பிடிச்சவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். த்ரில்லர் ஜானர், விஜய் ரசிகர் இவங்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான்.
நீங்க வந்து நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கீங்க, மேடை பேச சொல்லியிருக்கீங்க. எனக்கு வந்து இதே மாதிரி கேரக்டர் மட்டும் தான் கொடுத்துன்னு இருக்காங்க. என்ன மாதிரி ஒரு விஷயம்னா பண்ணுனா நான் ஒரு போல்டான ஒரு ஆர்டிஸ்ட். ஏன் சில நேரத்துல வந்து இந்த கேரக்டர் கொடுக்க மட்டும் நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த படத்துல வந்து உங்களுக்கு அந்த அதே கேரக்டர் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு? இந்த படத்துல அதே கேரக்டர் கொடுக்கல. இதுக்கு முன்னாடி நான் இது மாதிரி காஸ்டியூம்ல நீங்க காஸ்டியூம் பத்தி நிறைய சொல்லியிருக்கீங்க. எஸ் கதைக்கு இந்த படத்துல தேவைப்பட்டது வந்து ஒரு ஹோம்லியான ஒரு பொண்ணு தான். ஆனா ஹோம்லினாலும் நம்ம சினிமாவில் எனக்கு அமைகிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ஷேட்ல இருக்கிற மாதிரி தான் மூவிஸ் அமையுது. இந்த படத்துல ஹோம்லியா இப்போ இருக்க ஒரு காலேஜ் போகிற ஒரு பொண்ணு எப்படி இருக்குன்றது தான் சார் வந்து என்ன கூப்பிட்டாரு. அதே மாதிரி கேரக்டருக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு படத்துல ஒரு ஹீரோனாவே பிரச்சனை, ரெண்டு ஹீரோ ஆல் ஆர் ஈக்குவல். எல்லாருமே அங்கே ஈக்குவல். எல்லாருக்குமே ஹீரோ ஹீரோயின் கிடையாது. எல்லாருக்குமே நல்லா அவங்கவுங்க இதான் நல்லா நடிச்சிருக்காங்க. சார் இது கண்டென்ட் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம், ஹீரோயிசம் பேஸ் பண்ணி எடுக்கல நம்ம. இந்த வீக் வந்து 18 வந்து நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. ஆமாம் சார். சரிங்களா, அவர் ஒரு பெரிய இடத்து பையன் வச்சுங்களேன். ஓகே. ஆனா இருந்தாலும் உங்களுக்கு தேட்டர் வந்து எப்படி கிடைக்கும்? ஏன்னா வந்து இந்த விஷயம் இப்பவே ட்ரோல் ஆயிடுச்சு. அதை விஜய் ரசிகர்களும் எடுத்துட்டாங்க. அதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாலே வந்து ஒரு பிராண்ட் வந்து ஆட்டி படைக்குது. எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க சார்? இது வந்துட்டு நாங்கள் கண்டென்ட்டாக மட்டும் தான் பார்க்குறோம். அதனால் நல்லபடியாக ரிலீஸ் ஆகும்னு தான் நம்புகிறோம். ப்ராப்ளம் வரணும்னு நினச்சி நம்ம பண்ணல இல்லையா? அதனால் நல்லதே நடக்கும்னு நினைப்போம், அவ்வளோதான். சார் உங்களுக்கு என்ன சேலஞ்ச் நடிக்கணும் இந்த படத்துக்கு? ஒரு ஆக்டராக என்ன சேலஞ்சு ஃபேஸ் பண்ணுங்க? என்னோடய ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் நிறைய சேலஞ்சஸ் நான் வந்து இது பண்ணேன். அது நைட்டு, அதுவும் எனக்கு வந்து 3 hours தான் எனக்கு தூக்கமே. அப்படியே கண்ணெலாம் எரியும். என்னால் இது பண்ண முடியாது, சாப்பிட டைம் இருக்காது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடித்து கொடுத்துடணும், டைரக்டருக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் என்னோடய ஆஃபீஸ் வேலையை நான் 15 days மறந்துட்டேன். ஃபுல்லாக இந்த படத்தில் மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி 15 daysல முடிச்சு கொடுத்தேன். ஆல் ஓவர் எல்லாருக்குமே யாருக்குமே தூக்கம் கிடையாது. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எல்லாருமே நடிச்சிருந்தாருன்னா கூட அந்த 5 பேருமே எப்போவுமே இருப்பாங்க. இவங்களுமே தூக்கம் கிடையாது. ஸோ 15 நாளில் நாங்கள் ஷூட் பண்ணோம். 15 நாளைக்கு மேலே எங்களால் போக முடியாது. ஸோ நாங்கள் ஃப்ரேம் பண்ண பட்ஜெட் எப்படி இருந்தது, எங்களோட பிளானிங் எப்படி இருந்தது. அதனால் இந்த 15 நாளில் முடிக்கணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும். ஸோ எல்லோரும் டே நைட் வேலை பார்த்தோம், டபுள் கால் ஷீட்டில் வேலை பார்த்தோம், நல்லபடியாக முடித்தோம். படம் வந்து டைம் ட்ராவல் மாதிரி நடக்குதா? ஏன்னா வந்து 24, 25, 26 காட்டுற மாதிரி இருக்குது. ஓகே. ஏன்னா டைம் ட்ராவல் படம் நிறைய வந்துருச்சு. தமிழ் படத்தில் வந்து டைம் ட்ராவல் வந்து மேக்ஸிமம் பெருசாக எடுத்துப்படாது. இது எப்படி இருக்கும் சார்? இது என்ன மாதிரி ஜானர் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். த்ரில்லர் தான் இது. டைம் ட்ராவல் பெருசாக நாங்கள் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணல. ஆனால் அதை தூக்கி நாங்கள் உள்ளே வச்சுருக்கோன்னா அதுக்கான பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது ஓகே ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். திடீர்னு 2026 போயிட்டு வருது அப்படின்னா அதுக்கு ஒரு லாஜிக் கண்டிப்பாக தேவைப்படும் இல்லையா? அதை நாங்கள் கரெக்டாக தான் வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், கரெக்டாக இருக்கும். சிவகார்த்திகேயன் வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு சரி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேங்க, இயர் மாறி மாறி வருது, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் மற்றபடி ஸ்டோரி லைன் நல்லா இருக்குது, எல்லா டீமுக்கும் நீங்கள் நல்லா வாங்கன்னு சொல்லி அவ்வளோதான் சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாரு. அது இல்லை, அதை பற்றி சார் எங்ககிட்ட எதுவுமே இன்னும் சொல்லலை. ஓகே. வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா?